வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. இது நமக்கு கொலஸ்ட்ராலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, ஈவன் பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த முருங்கை கீரையை ஜஸ்ட் ஒரு கைப்பிடி ஃபுல்லா எடுத்துக்கலாம். இதை நம்ம தண்ணியில கொதிக்க வச்சு, துளசிங்க, துளசி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தினசரி நம்ம எடுத்துக்கும் போது இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செல்களை புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு டயட்லயோ ஆயிலி ஃபுட்டை கம்மி பண்றது மட்டும் இல்லை, உடல் பயிற்சியில வந்து நம்ம நிறைய. டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வை தீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலஸ்ட்ராலை எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது, யோகா இயற்கை மருத்துவ வழிமுறைகள் மூலமா. அதுவும் குறிப்பா இன்னைக்கு நம்ம 6 பிளான்ட் பேஸ்டு மூலிகைகளை வச்சு நம்ம எப்படி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ண போறோம். இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது வேணுமா வேண்டாமா நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா கொலஸ்ட்ரால் வந்து நிறைய உடல்ல நிறைய பலன்களை கொடுக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விட்டமின் டி சிந்தசைஸ் ஆகிறதே கொலஸ்ட்ராலோடைய பிரசன்ஸ்ல தான். அது மட்டும் இல்ல, நிறைய ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கும் நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து தேவைப்படுது. ஆனா உடம்புல அது வந்து அதிகமா தங்கப்படும் போதுதான் அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுவும் முக்கியமா சொல்லணும்னா, கொலஸ்ட்ரால் அதிகமாச்சுன்னா நமக்கு பிபி ஜாஸ்தி ஆகும். அதனால ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுது. அடுத்தது ஸ்ட்ரோக் வர்றது, அக்யூட் பெரிஃபரல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுடைய ரத்த நாணங்கள்ல நிறைய தொந்தரவுகளை கொண்டு வரதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தான். இதை இயற்கை மருத்துவத்துல எப்படி நம்ம சரி செய்யலாம்? கொலஸ்ட்ராலுக்கு வந்து நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எண்ணெய் பொருள்களை தவிர்க்கிறது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக கொடுக்கறது, லைக் யோகா பயிற்சி பண்றது, நடைப்பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றது, நம்ம உணவுல வந்து வந்து முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு பார்க்க போற இந்த நேச்சுரலான 6 விஷயங்களை நம்ம தினசரி நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ல மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது என்ன தெரியுமா? வெந்தய தண்ணிங்க. நைட்டு படுக்கும் போதே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில ஊற வச்சிருங்க. இது காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அது நல்லா அப்படியே ஊறி இருக்கும். அந்த வெந்தயத்தையும் சாப்பிடணும், அந்த தண்ணியையும் குடிக்கணும். இதுல ஃபிளேவனாய்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த வெந்தயம் வந்து என்ன அப்படின்னாக்கா கரையும் தன்மையுள்ள நாறு சத்து வந்து இருக்கு. இது நமக்கு கொலஸ்ட்ராலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணல, ஈவன் பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. காலையிலேயே இதை நம்ம எடுக்கும் போது இது நம்ம பாடியை குளிர்ந்த தன்மைக்கு கொண்டு வந்து அன்னைக்கு ஃபுல்லா நல்ல டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா, காமா, ரொம்ப ஒரு கிளியர் தாட்டோட இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது எனர்ஜி லெவலையும் பூஸ்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமா மலச்சிக்கல் ஏற்படாம பாதுகாக்குது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா முருங்கை கீரை இருக்குல்ல, அவ்வளோ எஃபெக்ட்டுங்க. இதுல நமக்கு நிறைய தாதுகள், அதுவும் குறிப்பா கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த முருங்கை கீரையை ஜஸ்ட் ஒரு கைப்பிடி ஃபுல்லா எடுத்துக்கலாம். இதை நம்ம தண்ணியில கொதிக்க வச்சு இதை வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு போட்டு நம்ம வந்து சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். இல்ல ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சிடலாம். இதை வந்து ஒரு வெந்நீரை வச்சுட்டு வெது வெதுப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் இந்த முருங்கைக்கீரை பொடியை வந்து நம்ம கலந்து குடிச்சோம் அப்படின்னா இது நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமா இது என்ன பண்ணுதுன்னா, அடிப்போஸ் டிஷ்யூல எல்லாம் எங்கெல்லாம் உங்களுக்கு கொழுப்பு தங்கி இருக்கோ அது நமக்கு வந்து நல்ல இந்த கொலஸ்ட்ரால் அப்சர்வ் பண்ணி மலை மூலியமா வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ரத்த நாணங்கள்ல எங்கெல்லாம் உங்களுக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கோ அதை கிளியர் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம இன்னும் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம்னு சொன்னேன். அதுல பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்க்கும் போது பூண்டுல இருக்கக்கூடிய ஆலிசனும் இஞ்சில இருக்கக்கூடிய கிளிசரால் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு கிளென்சிங் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஸோ அப்போ அந்த ரத்த நாணங்களை நல்லா சுத்தகரிச்சு நமக்கு வந்து சீரான ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளசிங்க. துளசி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூத்னிங். இதுல வந்து யூஜினால் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல ஒரு சூத்னிங் எஃபெக்டை நமக்கு ஏற்படுத்தும். இதுல மென்தோலும் இருக்கு. அதனாலயே பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வாயில இருந்து ஒரு துர்நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா
நமக்கு வயிறு வந்து கெட்டு போயிருக்கு, கேஸ் ஃபார்மேஷன் ஜாஸ்தி இருக்கு, நம்மளுடைய உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்கு, இதெல்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். இதுல இருக்கக்கூடிய அந்த மென்தால் நல்ல ஒரு மவுத் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கு. அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம குடல் சுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கொலஸ்ட்ராலையும் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த துளசி வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இதை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த துளசியை வந்து நைட்டு படுக்கும் போதே ஒரு கைப்பிடி துளசி இலைய தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியையும் அந்த துளசியையும் மென்னு சாப்பிடலாம். இல்ல எனக்கு மறந்துட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்பவே இன்ஸ்டன்டா அதை தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியில ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிகை சீரகமும் ஒரு சிட்டிகை மஞ்சள் மட்டும் போட்டு நீங்க அதை காலையில குடிக்கும் போது இது நம்ம பாடியையும் டீடாக்ஸ் பண்ணுது, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா வந்து இட்ஸ் ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்னே சொல்லுவாங்க. நம்மளுடைய சர்மத்தையும் நல்ல ஒரு பொலிவடைய செஞ்சு நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாம, இப்போ எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து சோரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாதிரி சர்ம பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணி அவங்க சர்மத்தையும் பொலிவா வச்சிருக்கிறதுக்கு இந்த துளசி தண்ணி வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாவே இருக்குங்க. நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்றதுக்கு அடுத்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சொரக்காய் ஜூஸுங்க. இது சொரக்காய் வந்து நம்ம அதிகமான ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வாழைத்தண்டு அதையும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம ஜூஸாக எடுத்து சுவைக்கேற்ற மாதிரி கல்லுப்பும் ஒரு சிட்டிகை மிளகு தூளும் சின்னதாக இஞ்சியை வச்சு நம்ம அரைச்சி குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகமாகுது. அதே நேரத்துல கொழுப்பு எங்கேயும் உடல்ல தங்காம, குறிப்பா ரத்த நாணங்கள்ல இல்லாம நல்ல சீரான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம உடம்புல பாடியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த பிஹெச்சை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த நீர்க்காரமானதை வந்து சரியா சமநிலையில வைக்கும் போது உடல்ல அந்த கார சுவையை வந்து கம்மி பண்ணி நமக்கு வந்து பாடியோடைய ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ அப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவோம், ஜீரணமும் நல்லா இருக்கும், இந்த எருக்களிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்துக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வீட் கிராஸ் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கோதுமை புல் சாறு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஈவன் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரை ட்ரீட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தினசரி அருகம்புல் ஜூஸும் இந்த கோதுமை புல் சாரும் தான் எடுத்துக்க சொல்லுவோம். இது எப்படி பண்ணலாம்? கோதுமை புல்லோடைய மேல் பகுதியை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஜூஸ் அடிச்சுட்டு தினசரி நம்ம எடுத்துக்கும் போது இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செல்களை புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த இறந்த அணுக்களை கிளியர் பண்ற செல் டெப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இறந்த அணுக்களை கிளியர் பண்ணி நம்ம உடல்ல வந்து அணுக்களை புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்டும் உண்டு. இப்போ இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப சோர்வாகவும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ அவங்களுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய உடலுடைய சோர்வை நீக்கிறதுக்கு கூட இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதே நேரத்தில் குளோரோஃபில் நிறைஞ்சி இருக்கக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஹீமோக்ளோபினை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஈவன் இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கோதுமை புல்லை ரெகுலரா எடுக்கிறதுனால நமக்கு கிட்னி ப்ராப்ளம் கூட வராம நமக்கு வந்து அந்த கிட்னியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் கோத்திருக்கும். இந்த கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்களுக்கு அசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கால் வீக்கமாக இருக்கும், முகம்லாம் அப்படியே வீக்கமாக இருக்கும். அந்த நீர் வந்து நல்லா வெளியே போகிறதுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோதுமை புல் சாறு நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரி அசைட்டிஸ் ஃபார்ம் ஆகாமல் அவங்களுக்கு சீரான அளவுக்கு நீர் வந்து சிறுநீர்கள் வெளியேறதுக்கும் உடம்புல எங்கேயும் நீர் தங்காமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டயட்லேயும் ஆயிலி ஃபுட்டை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லை, உடல் பயிற்சியில் வந்து நம்ம நிறைய ப்ரீதிங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸேஷன் டெக்னிக் இதெல்லாம் ரெகுலராக பண்ணும்போது நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம், பல நோய்களை தடுக்கவும் செய்யலாம். அதுக்கு முக்கியமாக தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஈவன் நம்ம தூங்கும் போது சுரக்கக்கூடிய மெலட்டோனின்ற ஹார்மோன் நமக்கு கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும்.
செரோட்டனின்ற ஹார்மோன் நம்மளை ஹாப்பியா வச்சிருக்கும், அதே நேரத்துல கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லா செக்ரீஷனும் நமக்கு கொலஸ்ட்ரால் ரொம்பவே முக்கியம். அந்த எல்டிஎல்லோடைய லெவல் அதிகமாகாம, ட்ரைக்ளிசரைட் லெவல் அதிகமாகாம, குட் கொலஸ்ட்ரால் லெவல் ஹெச்டிஎல் சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ராலை அதிகமாக்குறதுக்கு நம்ம பாதாமை டெய்லி ஒரு 4 பாதாம் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அதோடைய தோல் நீக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல்ல இருக்கும். இன்னும் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.